الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد وهو أصدق الصادقين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد قرنت البركة بذاته محيا وتعطرت الأعمال بطيب ذكره وريا وعلى آله وأصحابه وبارك وسلم وقال تعالى في كلامه المجيد وهو أصدق الصادقين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நம்மையெல்லாம் முஸ்லிமாக முஃமினாக ஆக்கி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு நபராக ஆக்கிரம் புரிந்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமில்லாமல் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய முஅஜிசாக்களில் ஒன்றாகிய இந்த மிஅராஜுடைய தினத்தில் நம்மையெல்லாம் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசவும் கேட்கவும் வாய்ப்பளித்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மிக உயரத்தில் அவருடைய தரஜாவை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவருடைய அந்தஸ்தை எந்த ஒரு படைப்பும் அடைய முடியாது. அந்த அளவிற்கு அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களை பற்றி பேசுவது, நபி ரசூலை பற்றி கேட்பது நமக்கு ரஹ்மத்துடைய மஜ்லிஸாக இருக்கிறது. அதை முதலில் நாம் கருத வேண்டும். இந்த இடத்தில் மலக்குகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஹபீபை பற்றி இந்த இடத்திலே நாம் பேசுகிறோம், கேட்கிறோம். நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது வரஃபஅனா லக ஸிக்ரக், நபியே உம்முடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாம் பேசினால் அவருடைய புகழ் உயர வேண்டும் என்பது அல்ல. நாம் ரசூலை பற்றி பேசுவதினால் நம்முடைய தரஜா உயரும், நம்முடைய அந்தஸ்துகள் உயரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பலகல் உலா பிகமாலிஹி கஷபத் துஜா பிஜமாலிஹி பலகல் உலா பிகமாலிஹி கஷபத் துஜா பிஜமாலிஹி वही नूर हक वही दिल रब उन्हीं से सब है उन्हीं का सब वही नूर हक वही दिल रब
தன்னுடைய ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தரஜாவை, அவருடைய அந்தஸ்தை அந்த அளவிற்கு உயர்த்தி வைத்திருக்கிறான். அந்த உலகத்திலே வானத்திலும் சரி பூமியிலும் சரி அவருடைய அந்தஸ்துக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்கிறார். பிரியர்களே, சகோதரர்களே, நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? சதா என்னுடைய வேலை என்னவென்று சொன்னால் ரசூலின் மீது என்னுடைய வேலை ஸலவாத் ஓதிக்கொண்டே இருப்பதுதான் என்று அல்லாஹ் சொல்கிறார். எதற்கு நான் இதை சொல்லி மெகராஜுடைய அந்த சம்பவத்தை பற்றி நாம் பேச ஆரம்பிக்கிறோம்? ஏன் சொன்னா நாம் செய்யக்கூடிய அமல் அவ்வளவு பெரிய அமல், அவ்வளவு மகத்தான அமல். நபியை பற்றி புகழ்கிறோம், நபியை பற்றி பேசுகிறோம், நபியை எந்த அளவிற்கு மெகராஜுக்கு சென்றார்கள், எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை பற்றி நாம் பேசுகிறோம். அந்த பேசப்படக்கூடிய நபர் சாதாரண நபர் அல்ல. அல்லாஹ் அவர்களை ஒட்டுமொத்த படைப்பை விட உயர்த்தி வைத்திருக்கிறான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். படைக்கப்பட்ட அர்ஷுக்கு முன்னால் இருக்கிறார்கள். அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இருக்கார் அரசன் உன்னுடைய தலையை உயர்த்துங்கள் என்று சொல்லும் பொழுது தலையை உயர்த்துகிறார்கள். அவருடைய பார்வை சொர்க்கத்துடைய வாசலில் இருந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பக்கம் சென்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பக்கம் சென்றவுடன் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் திகைப்பில் ஆகிவிட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் ஓகே, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். சரி, யார் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் யார் என்ற சிந்தனை அவருடைய உள்ளத்தில் உதிக்க ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ் மன் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் யார் என்று கேட்டார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உன்னுடைய பெயருக்கு பிறகு இருக்கிறது என்று சொன்னார். அந்த பெயருக்கு தனி சிறப்பை நீ வைத்திருப்பாய், அந்த முஹம்மது யார் என்று கேட்டார். அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லவ்லா முஹம்மது, முஹம்மது மட்டும் இல்லை என்று சொன்னார். லமா ஹலக்துக, ஆதமே உம்மை நான் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னார். வலா ஹலக்து ஸமா, வானத்தை படைத்திருக்க மாட்டேன். வலா ஹலக்துல் அர்ல, பூமியை படைத்திருக்க மாட்டேன். அப்படி அடுக்கிக் கொண்டே செல்கிறான். அர்ஷ், குர்ஸ், இது போன்ற ஹதீஸ்கள் எல்லாம் நாம் படிப்பதற்கு நாம் முன்வருவதில்லை. வெறுமனே நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொடுத்தார்களோ அதை மட்டும் வாங்கிட்டோம். கொடுத்தவங்க யாரும் நம்ம பார்க்கல. நபி தொழுகையை தந்தார்கள், தொழுகையை வாங்கிட்டு நம்ம பாட்டு போயிட்டோம். அவங்க யாரும் தெரிய வேண்டாமா? அவர்கள் நமக்கு அல்லாஹ்வை காட்டி கொடுத்தார்கள். உலகத்திலே மிக மறைமுகமான விஷயம் அல்லாஹ் தான். மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அல்லாஹ் தான். பொக்கிஷத்தை காட்டி கொடுத்தவங்க அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ்வை காட்டி கொடுத்த அந்த ரசூலை பற்றி பேசுவதற்கு ஏன் நாவுகள் கூசுகிறது? ஏன் நாவுகள் முன் வருவதில்லை? அவர்களை பற்றி கேட்க ஏன் நாவுகள் முன் வருவதில்லை? அல்லாஹ்வை காட்டி கொடுத்தார்கள். இதை விட அல்லாஹ்வை காட்டி கொடுக்கிற சொல்ற தொழுகை இருக்குமா, ஸகாத் இருக்குமா, நோன்பு இருக்குமா, ஹஜ் இருக்குமா, கஅபா இருக்குமா, பள்ளிவாசல் இருக்குமா, முஸ்லிமாக நாம் இருக்குமா? அந்த அல்லாஹ்வை அந்த நபி காட்டி கொடுத்ததின் காரணத்தினால் தான் முஸ்லிம், முஃமின், ஹஜ், ஸகாத், தொழுகை, நபி, ஸலவாத் எல்லாம் அதிலிருந்து தானே. அந்த அல்லாஹ்வுடைய அட்ரஸ் இல்லை என்று சொன்னால் நாம் ஏன் தொழுக போகிறோம்? நாம் ஏன் ஸகாத் கொடுக்க போகிறோம்? நாம் ஏன் ஹஜ் செய்ய போகிறோம்? நாம் ஏன் உம்ரா செய்ய போகிறோம்? நாம் ஏன் தஸ்பீஹ் செய்ய போகிறோம்? பெரியவர்களே, பேசுவதுடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவ்வளவு பெரிய ஒரு சபையா என்ற ஒரு கேள்வி வந்துவிடக் கூடாது. இந்த சபை தான் அங்கீகரிக்கப்பட்ட சபை. அல்லாஹ் சொல்கிறார், இந்த சபை தான் அங்கீகரிக்கப்பட்ட சபை. முதலில் ஹதீஸிலே வருகிறது, எந்த சபையை ஆரம்பத்தில் முடிவிலும் நபியுடைய பெயரோ நபியின் மீது ஸலவாத் உச்சரிக்கப்படவில்லையோ அந்த சபை அங்கீகரிக்கப்படாது என்று. எனவே பெரியவர்களை நாம் இருக்கக்கூடிய இந்த சபை இருக்கிறதே, நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படக்கூடிய இந்த சபை அல்லாஹ்வுடைய குறிப்பான ரஹ்மத்திலே நாம் அல்லாஹ்விற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூல் இல்லை என்றால் வானம் இல்லை, பூமி இல்லை, சந்திரன் இல்லை, ஆகாயம் இல்லை, நீங்கள் இல்லை, நான் இல்லை, நரகம் இல்லை, சொர்க்கம் இல்லை, தொழுகை இல்லை, ஸகாத் இல்லை, ஹஜ் இல்லை, கஅபா இல்லை, எதுவுமே இல்லை. அது நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான் ஹதீஸ் குத்ஸியிலே, பலவுலா முஹம்மதை மட்டும் நான் படைக்கவில்லை என்று சொன்னார். பூமியை நான் படைத்திருக்க மாட்டேன், வானத்தை படைத்திருக்க மாட்டேன், எந்த ஒரு பொருட்களையும் படைத்திருக்க மாட்டேன். அல்லாஹ்வின் நோக்கமே அந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைக்க வேண்டும், அவர்களுக்காக ஒட்டுமொத்த உலகத்தையும் படைக்க வேண்டும் என்பதுதான். இது ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்றான். ஹதீஸ் குத்ஸியில அல்லாஹ் சொல்கிறான், குன்து கன்ஸல் மக்ஃபியன். ஏன் இந்த அளவுக்கு சொல்லிவிட்டு மிஅராஜுடைய ஞாபகத்தை நான் வருகிறேன் என்று சொன்னால் நாளைக்கு யாராவது கேட்கலாம், சிந்தனை மாற்றலாம். என்னப்பா அவ்வளவு நேரம் என்ன வேஸ்ட் பண்ணீங்க கேட்கலாம், அவ்வளவு நேரம் என்ன செய்யுங்க கேட்கலாம். நான் நபியை பற்றி பேசினேன். அல்லாஹ் செய்தது ஏதாவது நம்மளால செய்ய முடியுமா? அல்லாஹ் செய்யக்கூடிய வேலையை நம்மால செய்ய முடியுமா? அல்லாஹ் வானத்தை படைத்தான், யாராவது வானத்தை படைக்க முடியுமா? அல்லாஹ் பூமியை படைத்தான், பூமியை படைக்க முடியுமா? அல்லாஹ் சந்திரனை படைத்தான் முடியுமா? அல்லாஹ் இல்லாமல் இருந்து உள்ளவரை கண்ட பொருட்களை கொண்டு வந்தான், யாரால் முடியும்? ஆனா ஒரே ஒரு செயல் முடியும். அல்லாஹ் செய்த செயலை நம்மளால செய்ய முடியும். என்ன செயல் தெரியுமா? பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு செயல் செய்யும், அது அல்லாஹ் செய்யறான், நம்மளும் செய்யணும். என்ன செயல் தெரியுமா? இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வும் வ மலாயிகத்துஹு, அவருடைய மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி, நபி மீது ஸலவாத் சொல்கிறார். ஸலவாத் என்றால் என்ன? புகழ்கிறார். நபியை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார், நபியை உயர்வுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். யாரு? அல்லாஹ்வும் அவருடைய மலக்குமார்களும். இதுவே சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஸல்லூ அலைஹி, நீங்களும் ஸலவாத் ஓதுங்கள், நீங்களும் ஸலவாத் ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்று சொன்னால் அல்லாஹ்வும் நபியை புகழ்கிறான், நாமும் புகழ்கிறோம். இது அல்லாஹ் செய்யக்கூடிய அமல். நபியை நாம் பின்பற்றிடலாம், நபியுடைய சுன்னத் தொழுது விடலாம், நபியுடைய சுன்னத்தை நாம் செய்து விடலாம், சஹாபாக்களுடைய சுன்னத்தை செய்து விடலாம், வலிமார்களுடைய சுன்னத்தை செய்து விடலாம். அல்லாஹ்வுடைய சுன்னத்தை எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஸலவாத் தெரியும். அல்லாஹ் செய்த சுன்னத், அல்லாஹ் செய்த செயல்கள் எல்லாம் எதுவும் நம்மால் செய்யவே முடியாது. நாம் ஒரே ஒரு செயல் செய்ய முடியும், நபியை அல்லாஹ்வும் புகழ்கிறான், நாமும் புகழ்கிறோம். எனவே நாம் உற்சாகத்துடன் அமர வேண்டும். நான் நபியை புகழ்கிறேன், அல்லாஹ்வுடைய சுன்னத்தை நான் பின்பற்றுகிறேன். ஒரு சுன்னத்தை இஷாவுக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத் தொழும்போது என்னுடைய நபி தொழுதார்கள், நான் தொழுகிறேன் என்று தொழுகிறோம். தொழும் பொழுது ஒரு ஆனந்தம் வரத்தான் செய்கிறது. என்னுடைய நபி தாடி இருந்தார்கள், நானும் வைக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது ஒரு ஆனந்தம் வரத்தான் செய்கிறது. என்னுடைய நபி வெள்ளை ஆடைகளை அணிந்தார்கள், அழகான ஆடைகளை அணிந்தார்கள் என்று அணியும் பொழுது ஒரு ஆனந்தம் செய்கிறது. அல்லாஹ் செய்த சுன்னத்தை நாம் எந்த அளவிற்கு நமக்கு ஆனந்தம் வர வேண்டும், எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளம் சந்தோஷம் வர வேண்டும் பெரியவர். அந்த அளவிற்கு நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒட்டுமொத்த உலகத்தை விட உயர்த்தி வைத்திருக்கிறார் பெரியவர். அந்த அந்தஸ்தை அடைய முடியாது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சொல்கிறார். அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன். அதே ஹதீஸை குத்ஸியிலே அல்லாஹ் சொல்கிறான், குன்து கன்ஸல் மக்ஃபியன், நான் மறைக்கப்பட்ட பொக்கிஷமாக இருந்தேன், நான் மறைக்கப்பட்ட பொக்கிஷமாக இருந்தேன். ஃபஹபத்து அன் உரஃப, நான் அறியப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் வெளியில என்னை அறியப்பட வேண்டும், பலர் என்னை விளங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என்ன செய்தேன் தெரியுமா? ஃபஹலத்துல் ஹல்க, எனவே படைப்பினத்தை படைத்தேன், படைப்பை படைத்தேன். அரபி படித்தவர்களுக்கு தெரியும், அல்லாஹ் இங்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஃபஹலத்துல் ஹல்க. ஒருமை இருமை இருக்கு தெரியுமா? ஒருமை இருமை பன்மை. அல்லாஹ் இங்கு ஹல்க என்று ஒருமையாக பேசுகிறான், இருமையாக பேசுகிற, பன்மையாக பேசுகிறான். படைப்பை படைத்தேன், ஒரே ஒரு படைப்பை படைத்தேன், பல படைப்பு படைக்கல, 2 படைப்பை படைக்கல, ஒரே ஒரு படைப்பை படைத்தேன். நான் அறியப்பட வேண்டும் என்று ஆசை. அந்த படைப்பை பற்றி இமாம்கள் முஹத்திஸீன்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் முஹம்மது முஸ்தபா நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தான் என்று அந்த ஹல்கவை கொண்டு
இந்த அளவிற்கு அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு கொரடான கசிக்கிறேன் உங்களுடைய புகழை உயர்த்திக் கொண்டே இருக்கிறோம். முன்னால் உண்டான வேதத்தில் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர், முன்னால் உண்டான நபிமார்கள் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் புகழப்படுவது இன்றைக்கு நேற்று அல்ல, உலகம் என்றைக்கு தோன்றியதோ அன்றிலிருந்து நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்படுகிறார்கள், துதி பாடப்படுகிறார்கள். அன்றிலிருந்து மோடியுடைய அந்த மஜ்லிஸ்கள் நடந்து கொண்டே தான் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு மெஹராஜுடைய அந்த இரவிற்காக நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். தூங்கிக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பப்பட்டு அல்லாஹ்வை நேரடியாக சந்திப்பதற்காக சென்ற இரவிலே அதை கொண்டாடுவதற்காக நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இந்த மெஹராஜுடைய நிகழ்விலே 3 நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. ஒன்று மெஹராஜ், அந்த முதலாவது நடந்தது அல் இஸ்ரா, இஸ்ரா என்று சொல்வார். இஸ்ரா அது குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், சுப்ஹானல்லதி, அவன் பரிசுத்தமானவன். எப்படிப்பட்டவன்? அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியானை அழைத்து சென்றானே அவன் பரிசுத்தமானவன். லைலன், இரவில், மினல் மஸ்ஜிதில் ஹராமி, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அழைத்து சென்றானே அந்த ரப்பு பரிசுத்தமானவன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முக்கர்ரமாவில் இருந்து மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் சென்றார்கள் அல்லவா? இதற்கு இஸ்ரா என்று சொல்றார். அரபியில் இஸ்ரா. இதை யார் மறுக்கிறார்களோ நபி மெஹராஜ் போடுங்க, பைத்துல் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் நபி போகவில்லை என்று யார் மறுக்கிறார்களோ அவர்கள் காஃபிர். ஏன் தெரியுமா? குர்ஆனுடைய ஆயத்தை அவர் மறுத்துவிட்டார். குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டார், ஒரே இரவிலே பல மைல்களுக்கு அப்பால் இருந்த மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த பயணத்தை, இஸ்ராவுடைய இந்த பயணத்தை யார் மறுப்பாரோ அவர் காஃபிர். ஏனென்று சொன்னால் அவர் குர்ஆனை மறுத்துவிட்டார். அதற்கு பிறகு ஒன்று நடந்திருக்கிறது, மெஹராஜ். இரண்டாவதாக நடக்கிறது, மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து பல வானங்களை கடந்து செல்கிறார்கள். 7 வானங்களை கடக்கிறார்கள் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 7 வானங்களை கடந்து செல்லக்கூடிய இந்த பயணத்திற்கு மெஹராஜுடைய பயணம் என்று சொல்றாங்க. மூன்றாவதாக ஒன்று இருக்கிறது இஹ்ராஜ். மூன்றாவதாக ஒன்று இருக்கிறது இஹ்ராஜ். அந்த 7 வானங்களையும் கடந்து தன்னுடைய ரப்பை சந்திக்கிறார்கள் அல்லவா? அலாய் இல்லிக்கு மிக உச்சக்கட்ட உயர்ந்த அந்த தரஜாவிற்கு செல்கிறார்கள் அல்லவா? நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு மெஹராஜ் பேர். இந்த மெஹராஜுடைய பயணத்தை யார் மறுப்பாரோ அவரை பற்றி ஃபிக்ஹுல் அக்பர் என்ற அகீதா சம்பந்தப்பட்ட கிதாபை எழுதும் பொழுது அவர் மார்க்கம் முபத்ததியும், அவர் பிதஅத்வாதி, அவர் வழிகெட்டவர் என்று எழுதுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அந்த மெஹராஜுடைய பயணம் என்பது ஹதீஸ்களிலே பொதிக்கப்பட்டு விட்டது காரணத்தினால் இந்த மெஹராஜுடைய பயணத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து 7 வானத்தை நாயகம் கடக்கிறார்கள் அல்லவா? இந்த பயணத்தை யார் நடக்கிறாரோ அவர் வால்லும் முபத்ததியும் என்று எழுதுகிறார். அவர் பிதஅத்வாதி, வழிகெட்டவர். இதற்கு மேல் அல்லாஹ்வை சந்தித்தார்கள் என்பதை ஏற்பது உங்களுடைய ஈமானை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஏற்று அதிலே சிந்திப்பீர்கள். இல்லை என்று சொன்னால் விட்டுவிடுங்கள் என்று சொல்லுங்கள். சிந்தித்தால் நம்முடைய ஈமான் வளர்ப்பெறும். ஏன் நபி எங்க போனாங்க? நபி எதற்கு அவ்வளவு தூரம் எப்படி செல்ல முடியும் என்று சிந்திக்காமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் அப்படியே இருக்கும் என்று இமாம்கள் நமக்கு அபயப்படுத்துகிறார். இந்த ஆயத்தை நாம் சிந்திக்கிறோம். பொதுவாக நாம் சம்பவத்தை மட்டும் பேசிட்டு மேகாத்துல என்ன நடந்துச்சு, நாயகம் எதை பார்த்தார்கள், நாயகம் எதையெல்லாம் அவர் கேட்டார்கள், இதை மட்டுமே நாம் பேசிவிட்டு சென்று விடுகிறோம். ஆனால் இந்த குர்ஆனுடைய ஆயத்து என்ன சொல்லுது? குர்ஆனுடைய ஆயத்துல என்ன இருக்கு? அல்லாஹ் குர்ஆனை சிந்திக்க
இரண்டாவது மிகப்பெரிய முஅஜிஸா தான் மிஅராஜுடைய இந்த பயணம். இந்த மிஅராஜுடைய பயணத்தை பற்றி பேசக்கூடிய இந்த குர்ஆனுடைய ஆயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இமாம்கள் சூஃபியாக்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை நமக்கு சிந்திக்க வைக்கும் பொழுது எப்படி தெரியுமா இதை விளக்குகிறார்கள்? ஏன் அல்லாஹ் சுப்ஹான் என்ற வார்த்தையை போட்டான்? ஏன் அல்லாஹ் சுப்ஹான் என்ற வார்த்தையை போட்டான்? வேறு வார்த்தை இருக்கிறது அல்லவா? அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு, அல்லாஹு அக்பர் இருக்கிறது. மேலும் எவ்வளவோ அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய எவ்வளவோ வார்த்தைகள் இருக்க அல்லாஹ் சுப்ஹானல்லாஹி என்ற வார்த்தையை போடக்கூடிய காரணம் என்ன? இன்றைக்கு நாம சிந்திச்சிருக்கோமா? நாம அப்படியே போயிடும். இந்த ஆயத்தெல்லாம் வந்து சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. இந்த ஆயத்தெல்லாம் வந்து வெளியிலே நமக்கு ஞாபகப்படுத்தவே மாட்டார்கள். நபியுடைய மிஅராஜுடைய பயணம் தேவை. சில நாம் அல்லாஹ்வை ரசூலை அவர்களை அடைய வேண்டும் என்று சொன்னால் நபியின் மூலமாக தான் நாம் அடைய முடியும். டைரக்டா நாம போறேன், டைரக்டா நான் அல்லாஹ்வை அடைகிறேன் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. ஒரு கேள்வி, சுப்ஹான் என்ற வார்த்தையை ஏன் அல்லாஹ் போட்டான்? சற்று ஒரு என்றைக்காகத்தான் விழித்திருக்கிறோம். கொஞ்சம் விழித்திருந்து யாரும் கொஞ்சம் அக்ரோஷ் கொஞ்சம் தெளிவாக கேட்டால் சொல்வதற்கு கொஞ்சம் நன்றாக இருக்கும். சுப்ஹான் என்ற வார்த்தையை போட்டதற்கு காரணம் அல்ஹம்துலில்லாஹ் போட்டிருக்கலாம், அல்லாஹு அக்பர் போட்டிருக்கலாம். அதற்கு இமாம்கள் சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய காரணம் பல காரணம் அடுக்கிக் கொண்டே செல்கிறார். அதுல ரெண்டே காரணம். சுப்ஹான் என்று அல்லாஹ் போட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? இப்ப சில பேர் அல்லாஹ்வை நபி ரசூலுல்லாஹ் சந்தித்தார்கள் என்ற இந்த ஒரு வாக்கியாவை வைத்து, இந்த சம்பவத்தை வைத்து சில பேர் இதுல என்ன சட்டம் எடுக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு வடிவம் இருக்கு, அல்லாஹ்வுக்கு சூரத் இருக்கு, நான் உங்களை சந்திக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு வடிவம் இருக்கு, நான் சந்திக்கிறேன். நீங்கள் என்னை சந்திக்கிறீர்கள் என்று சொன்னால் எனக்கு வடிவம் தோற்றம் தெரிகிறது, அதனால் நீங்கள் என்னை சந்திக்கிறீர்கள். அதனால் சில பேர் அல்லாஹ்வை மிஅராஜுடைய பயணத்தில் நாயகம் சந்தித்தார்கள் என்ற இந்த நிகழ்வை வைத்து அல்லாஹ்விற்கு வடிவம் இருப்பதின் காரணத்தினால், அல்லாஹ்விற்கு தோற்றம் இருப்பதின் காரணத்தினால், எப்படி உங்களுக்கு இருக்கிற தோற்றம் இல்லை அது போன்று அல்லாஹ்வுக்கு தோற்றம் இருக்கும். அந்த தோற்றத்தை நம்மால் அறிய முடியாதா? அவங்க சொல்றது விளக்கம். இந்த தோற்றம் இருப்பதின் இருக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள். சில பேர் சொல்லிட்டு அலைகிறாங்க, அல்லாஹ் தோற்றம் இருக்கு, அல்லாஹ்வுக்கு சூரத் இருக்கு, அல்லாஹ்வுக்கு வடிவம் இருக்கு, அல்லாஹ்வுக்கு தோற்றங்கள் எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான் என்று சிலர் சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சுப்ஹானல்லதி அம்மா யசிஃபூன். அல்லாஹ் யாராலும் வர்ணிக்க முடியாது, அவன் தோற்றங்களை விட்டு பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவனை யாராலும் வர்ணிக்க முடியாது. எப்படி உங்களின் எண்ணை வர்ணிப்பது போல அல்லாஹ்வை வர்ணிக்க முடியாது, அவனுக்கு தோற்றம் இருக்கு என்று சொல்ல முடியாது. புரிஞ்சுங்களா? எனவே அது போல அல்லாஹ்வுக்கு தோற்றம் இருக்கு என்று சிலர் வர்ணித்து விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்தித்தார்கள் என்ற இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ்வுக்கு சூரத் இருக்கிறது என்று யாரும் விளக்கிவிடக் கூடாது பாருங்க. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹான் போட்டான். சுப்ஹான் என்ன அர்த்தம் தெரியுமா? பரிசுத்தமானவன். முனஸ்ஸஹுன் அனி சூரத்தி வ ஷக்ல். சுப்ஹான் என்று சொன்னால் பரிசுத்தமானவன், குறைகளை விட்டு பரிசுத்தமானவன். அல்லாஹ்வுக்கு எந்த குறையும் கிடையாது, அதை விட்டு பரிசுத்தமானவன். அதுக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விட்டு பரிசுத்தமானவன், அவனை நிராகரிப்பதை விட்டு அவன் பரிசுத்தமானவன், அவனுக்கு குறைகளை விட்டு அவனுக்கு பரிசுத்தமானவன். எப்படி உங்களுக்கு எனக்கு குறைகள் இருக்கிறதோ அதை விட்டு அவன் பரிசுத்தமானவன். உங்களுக்கு எனக்கு எப்படி தோற்றங்கள் இருக்கிறதோ இந்த தோற்றங்களை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹ் அவன் தோற்றத்தை விட்டு பரிசுத்தமானவன் என்ற ஒரு மிகப்பெரிய இல்மை போதித்தான் சுப்ஹான் என்ற வார்த்தை முதல் காரணம். எனவே இது மூலமா என்ன வருது? அல்லாஹ்வுக்கு தோற்றம் கிடையாது. நபி போய் அல்லாஹ்வை சந்தித்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு தோற்றம் இருந்துச்சு, அதனால தான் சந்திச்சாங்க, இந்த நடப்பு நமக்கு வரவே கூடாது. இது நம்முடைய அகீதா கொள்கைக்கு மாற்றமானது, குர்ஆனுக்கு மாற்றமானது, ஹதீஸுக்கு மாற்றமானது.
பல காரணம் இருக்கு. ஒரு காரணம் சுபஹான் போட்டான். இரண்டாவது அல்லாஹ் ஏன் காரணம் போட்டான்? சுபஹான் ஏன் அல்லாஹ் போட்டான் என்று சொன்னால், நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிஅராஜுடைய பயணத்தை மறுநாள் காலையில் உம்மத்தாருக்கு வந்து சொன்னாங்க. காலையில் எழுந்து சமூகத்திடத்தில் சொன்னார்கள். சொன்ன பொழுது பலர்கள் மறுத்துவிடக் கூடாது என்பதற்காக சுபஹான் என்ற வார்த்தை போட்டாங்க. எப்பா அழைச்சிட்டு போனோம் சாதாரண ஆள் கிடையாது. நபி மெஹராஜுக்கு போனாங்களான்னு சிந்திக்காத. நபியுடைய மெஹராஜ் நபி எந்த அளவுக்கு நிமிஷத்துல எப்படி போனாங்க வந்தாங்கன்னு சிந்திக்காத. உனக்கு அது போன்ற தடுமாற்றங்கள் வந்துவிடக் கூடாது, சந்தேகம் வந்துவிடக் கூடாது. ஏன் தெரியுமா? உன்னை அந்த நபியை அழைத்து கொண்டு சென்றவன் சாதாரண ஆள் கிடையாது. நபியை அழைத்து கொண்டு சென்றவன் சாதாரண ஆள் கிடையாது. திடீர்னு நான் வந்து சொல்றேன், ஏங்க நான் நேற்று காலையில் லண்டன் போன சாயங்காலம் வந்துட்டேன். போனாராமா எப்படி போனேன்? பிளைட்ல விமானத்தில் சென்று வந்தேன் என்றவுடன் விமானம் என்ற சக்தியை பார்த்தவுடன் அமைதியாக விடுகிறது. அதே போன்று அமைதியாக வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் சுபஹான் என்ற வார்த்தையை அல்லாஹ் போடுகிறான். அழைச்சிட்டு போனவன் நான். நீ சந்தேகப்படுற? வானத்தை பூமியை படைத்த நான் தான் அழைச்சிட்டு போனது நபியே. எந்த அல்லாஹ்வை நான் பைத்துல் முகத்தஸை படைத்தேனோ அந்த அல்லாஹ்வை நான் தான் அந்த மஸ்ஜித் ஹராமிலிருந்து அந்த நபியை நான் மஸ்ஜித் அக்ஸாவுக்கு அழைத்து சென்றேன். மஸ்ஜித் அக்ஸாவிலிருந்து 7 வானங்களை கடந்து நான் அந்த நபியை அழைத்து சென்றேன். அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? இன்னல்லாஹ் குல்லி ஷைஇன் கதீர். நிச்சயமாக அந்த அல்லாஹ் அனைத்தின் மீதும் சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் சாதாரண கிடையாது. ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துறேன். இந்த சம்பவத்தை வடிவார்களுக்கெல்லாம் தலைவர், வடிவார்களுக்கெல்லாம் தலைவர் கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய முரீதுகளுக்கு மத்தியிலே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நன்றாக கவனிக்கணும். தன்னுடைய மாணவர்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். மேராஜுக்கு நாயகம் போனாங்க. போயிட்டு வரும்பொழுது கதவை திறந்து சாப்பிடும் பொழுது எப்படி கூட்டுல அசையும் இல்லை, இந்த தாப்பாடு அசையும் இல்லை, அதே போன்று வரும்போது அசைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்பொழுது செகண்ட் என்ன நடந்து விட்டது? சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், சொர்க்கம் செல்லக்கூடியவர்களை பார்த்தார்கள், நரகம் செல்லக்கூடியவர்களை பார்த்தார்கள், பல நபிமார்களுக்கு தொழுகை வைத்தார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழுதார்கள். அனைத்து சம்பவமும் நிமிடத்துல இதை ஒரு மாணவரால ஏற்றுக்க. அது எப்படிங்க? அது ஏற்று போயிட்டார். இவர் என்ன கனவுல நிமிஷத்துல எதிர்ச்சாராமா, ஒரு மலக்கு வந்தாராமா, அவங்களை அழைச்சிட்டு போனாங்களாமா. இது என்ன கட்டுக்கதையா இருக்குது? அது எப்படி முடியும்? சாத்தியமற்றது. பல வருடங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு நிமிஷத்தியா? சொர்க்கத்தை பார்த்து நான் எவ்வளவு தூரம் இருக்குது, நரகம் எவ்வளவு தூரம் இருக்குது, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா எவ்வளவு தூரம் இருக்குது, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து 7 வானங்களை கடந்து செல்வது எவ்வளவு தூரம்? ஒரு நிமிஷத்துல போயிட்டு வந்திருக்காங்க. எப்படிங்க அது சாத்தியம்? அந்த மாணவர் என்ன செஞ்சுட்டாரு தெரியுமா? புரியுது. சபை விட்டு வெளியே போய் சபையை விட்டு வெளியே சென்ற குடி தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறார். நன்றாக கவனிக்கிறது. வீட்டிற்கு சென்று மனைவியிடத்துல போய் பேசுறார். பேசிட்டு மனைவி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க போய் கடலுக்கு போய் ஆறுக்கு சென்ற போது ஆறுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு கடவுள் அனுப்புறாங்க. அந்த மனைவி கடவுள் அனுப்புனா இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் சில பேருக்கு கட்டுறது தெரியும், அதுக்கு நான் பொறுப்பல்ல. அப்போ மீன் பிடித்து வருவார். அந்த மனைவி ஏறுகிறார். மீன் பிடிப்பதற்காக செல்கிறார்கள். அந்த கணவர் இங்கிருந்து போனார்ல, இதெல்லாம் கட்டுக்கதை விடுறாரு. அவர் மீன் பிடிக்க போறார். மீன் பிடித்து விட்டு அந்த ஆட்டியை விழுந்து மீனையே பிடிச்சிட்டு வந்து கரையை வச்சுட்டார். குளிப்பதற்காக ஆடையை எடுத்துட்டு வந்தாரு. அதையும் வச்சுட்டு குளிக்கிறதுக்காக உள்ள வந்துட்டார். ஆத்துல குளிச்சுக்கிட்டு அப்படி நீந்திக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது தண்ணி வாயில போய் மயக்கம் வந்துருச்சு. மயக்கத்தில் ஆழ்ந்த இந்த நபர் அப்படி நீந்த ஆரம்பிச்சிட்டார். மேல நீந்தி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போயிட்டார். கிதாபில் எழுதப்பட்ட குறிக்கப்பட்ட ஒரு சம்பவம். அந்த கரைக்கு போன பிறகு அந்த கரையை குளிச்சுட்டு
பிடிச்சி அடித்து தண்ணியால் வெளியே வரணும் அல்லவா? அதே போன்று செஞ்ச பிறகு தெளிவு பெறுகிறார். அவரை அரண்மனைக்கு சென்று அழைத்து செல்கிறார். மகன் மன்னனுடைய அழைத்து சென்று அந்த மன்னனுடைய மகனுக்கு அந்த நபரை திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. திருமணம் செய்து வைக்கப்பட்டு 9 வருடங்கள் அந்த பெண்ணுடன் வாழ்கிறார். 9 பிள்ளைகளை 9 வருடங்கள் வாழ்கிறார். 9 பிள்ளைகளையும் பெறுகிறார். அப்போ அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நபர் சாதாரணமாக திருப்பி குளிக்க போலாமே, ஆற்றுல குளிக்க போகலாமே என்று திரும்பவும் ஆற்றுக்கு வருகிறார். ஆற்றுக்கு வந்து திரும்பவும் குளிக்கலாம் என்று உள்ளே விழுந்தவர் தண்ணீர் வாயில் சென்று மயக்கத்தில் உள்ளாகி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு அக்கறைக்கு போன அந்த மக்கள் இந்த கரையில் இருந்த மக்கள் அவரை தூக்கி வெயிலில் புஷ் பண்ணி அவரை சாதாரண நிலைக்கு கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்த பொழுது தெளிவு பார்த்தா தான் பிடிச்சு வச்ச மீன் அப்படியே இருக்கு. தான் பிடித்து வைத்த மீன் அப்படியே இருக்கிறது. தான் குளிப்பதற்காக கொண்டு வந்த துணி அப்படியே இருக்கிறது. அப்படி இருக்கீங்க போல என்னப்பா நடக்குது? 9 வருஷம் ஒரு நாள் ஒரு ஊர்ல வாழ்ந்துருக்கோம். 9 பிள்ளையை பெற்று இருக்கிறோம். இங்க வந்தா இங்க துணி வச்சுட்டு போன துணி அப்படியே இருக்குது. புடிச்ச மீன் அப்படியே இருக்குது. தூக்கிட்டு வீட்டுக்கு போறோம். மனைவியை பார்க்கிறார். கொடுத்தா அவங்க போகும்போது என்ன வேலை செஞ்சாங்க? துணி துவச்சிட்டு இருப்பாங்க போல. ஏதோ சாமான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சரி வைங்க. என்ன 9 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். நான் இப்படி சாதாரணமா அழைப்பு கொடுக்குறேன். 9 வருஷம் கழிச்சு கடவுள் வந்த எப்படி அழைப்பு கொடுப்போம்? இன்னும் எங்க போயிட்டீங்க? என்ன இவ்வளவு நாள் ஆச்சு? செய்வோமா இல்லையா? அந்த ஆக்ஷன் எதுவுமே இல்லை. ஏன் வைங்க. இவங்க சொல்ற என்ன 9 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறேன். ஒரு நாட்டுல நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறேன். என்ன பார்த்து நீ சாதாரணமா அணுகுற. எனக்கு நீ எதுவுமே நீ செய். எனக்கு எந்த வரவேற்பு நீ கொடுக்குறீங்க? என்ன உங்களுக்கு அறிவு கெட்டு போச்சா? இப்பதானே மீன் பிடிக்க போனீங்க. மீன் பிடிச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு வரேன்னு போனீங்க. அதுக்குள்ள என்ன உங்களுக்கு அறிவு கெட்டு போச்சான்னு கேட்கிறேன். அப்போதான் சிந்தனைக்கு வருகிறது. அந்த ஷேக் அவர்கள் செய்த உபதேசம் சிந்தனைக்கு வருது. திருப்பி அந்த மஜ்லிஸுக்கு செல்கிறார். ஷேக் அவர்கள் பார்த்து கேட்கிறாங்க, மெஹராஜ் தான் ஏன்பா விளக்குச்சாங்க? புரிஞ்சுங்களா? இந்த சம்பவம் இது உண்மையா இது பொய்யா? வழிமார்களுக்கு என்ன முடியும்? இதான் மெஹராஜ்ல என்ன பதிலோ அதே பதில் தான் வழிமார்களுக்கு. ஏன் தெரியுமா? வழிமார்கள் எல்லாம் சுயமா இயங்கிறதே கிடையாது. நாம இயங்குவோம். நாம வச்சிருக்கிற தொழிலை வச்சிருப்போம். நம்முடைய சக்தியை கொண்டு நாம் இயங்குவோம். நம்முடைய சக்தியை கொண்டு நாம் பேசுவோம். ஆனா வழிமார்கள் அப்படி கிடையாது. தன்னுடைய ரப்பை கொண்டு போவார்கள். என்னுடைய ரப்பு இருக்கான். அஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் மா ஃபீ கல்பி கைருல்லாஹ். இத வழிமார்கள் எனக்கு ரப்பு போதும். எனக்கு என்ன தெரியுமா? எனக்கு ஏன் படிப்பு? எனக்கு ரப்பு போதும். இன்னல் குப்பத லில்லாஹி ஜமியா. என்ற ரப்புக்கு ஒட்டுமொத்த சக்தியும் சொந்தமோ அந்த ரப்பையே கூட இருக்கான். எனக்கு என்ன கவலை? மேரா சாத் ஜப் ஹை மேரா खुदा मुझे क्या कमी मेरा क्या नहीं. मेरा साथ जब है मेरा खुदा मुझे क्या कमी मेरा क्या नहीं. ரப்பையே கூட இருக்கும்போது என்ன இல்லை? எனக்கு என்ன கொஞ்சமா இருக்குது? இந்த சிந்தனை நமக்கு இல்லையே. அதனால தான் நம்ம அழைக்கிறோம். நம்ம கஷ்டப்படுறோம். அல்லாஹ் தூரத்தை வச்சுட்டு வாழ்றோம். அல்லாஹ் அரிசனத்துல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். வழிமார்கள் அப்படி கிடையாது. நாம எட்டியோங்க அல்லாஹ். ஜி அல்லாஹ் யார் தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கோர்வாக நான் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். மெஹராஜின் சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டா நீங்க இப்படி நோட்ல எழுதி வச்சுப்பீங்க. மெஹராஜின் மூலமா அந்த நபி யாரை சந்தித்தார்களோ அவங்களை நம்ம எப்ப சந்திக்கிறது? நபி சந்தித்தார்கள் அப்படி பேசிட்டு போறதுக்கு இல்லை. நாமளும் சந்திக்க வேண்டும். அந்த அல்லாஹ் நாமும் நெருங்க வேண்டும். அதுக்கு தான் குர்ஆன், அதுக்கு தான் ஹதீஸ், அதுக்கு தான் ரசூல். பெரியவர்களே, இதனால்தான் அந்த ரசூல் சொன்னா வந்தாங்க போனாங்க, ஒளிமார்கள் வந்தாங்க போனாங்க, ஒளிமார்கள் இப்படி வந்தாங்க அப்படி இல்ல. பேசிட்டு வரலாறு இல்லை. நாமும் வழியாக வர வேண்டும். ரசூல் எப்படி மெஹராஜுக்கு சென்றார்களோ நாமும் அந்த மெஹராஜுடைய இன்பத்தை நாமும் பெற வேண்டும். நமக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த ரசூல். அது கடைசியாக இன்ஷாஅல்லாஹ் சொல்றேன். நாம மெஹராஜுக்கு போறோம். ஜி அதனால அந்த அல்லாஹ் எங்க இருக்கிறானோ நம்ம எங்க இருக்கிறோமோ அல்லாஹ் அங்கே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு புலங்கியவர்கள் வழிவார்கள். நாம நம்முடைய சக்தியை நமக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சக்தியை வச்சு புலங்குவோம். நம்ம கொடுக்கப்பட்ட சின்ன சக்தியை வச்சு இந்த பள்ளிவாசல் நின்று ஜேசி காலேஜ்
பாதைகளுக்கு நடந்துதான் போகலாம். அது கூட கொஞ்சம் நாம கஷ்டப்பட்டோம்னா திருச்சி வரைக்கும் நடக்கலாம். சில பேர் கஷ்டப்பட்டு மக்கா வரைக்கும் நடந்து போறாங்க, அவ்வளவுதான் செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய சக்தியும் நாம் சேர்த்துக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயத்தில் நாம வாழ முடியும். ஏன் நம்முடன் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் சாதாரணமான இல்லைங்க. ஒரு பெரிய பணக்காரன் சாதாரண கோடிக்கணக்கு காசு வச்சு என்னன்னா சீன் போடுறான், என்னன்னா பெரிய பெரிய பெருமாடிக்கிறான். சாதாரண காசு கிழிச்சா கிழிச்சிடும், எரிச்சா எரிச்சிடும், கலக்காவிட எரிச்சு சாம்பலா போயிடும். அதை வைத்து பெருமாடிக்கிறான். நம்முடைய ரப்பு எப்படிப்பட்ட ரப்பு? அவங்க அடக்க முடியுமா? எவ்வளவு பெரிய சக்திக்கு சொந்தக்காரன் தெரியுமா? நம்ம கையில வச்சிருக்கிற மாணிக்கக்கூடிய அந்த அந்தஸ்து நமக்கு புரியல. நாம யாரை கொண்டு இஸ்லாம் ஆனமோ அந்த ரப்புடைய அந்தஸ்து நமக்கு புரியவில்லை. இதனால தான் நம்ம உட்கார்ந்திருக்கோம். என்னைக்கு நாம அல்லாஹ் சிந்திக்கிறது, என்னைக்கு அது போன்ற நிகழ்வுகளை நாம் நிகழ்த்துவது. 24 செய்தார்கள், சென்றார்கள், படிச்சு போட்டுக்காங்க. நமக்கு வாழ்க்கை அல்லாஹ் படைக்கிறவளே, நீயே வா, நீயே என்னை கொண்டு வா, நீ என்னை கொண்டு புலம்பிக் கொள், நான் உனக்கு சக்தி தரேன். அல்லாஹ் சொல்றான், உனக்கும் நான் குதிரத்தை தருகிறேன், நீயும் அனைத்து முயற்சிகளையும் செய்ய. அல்லாஹ் சொல்றான், நாம் புலம்புவதற்கு தயாராக, புலம்புவதற்கு தயாராக. அல்லாஹ் நான் வெறுமனே வெளியில மட்டும் நாம் வந்து முஸ்லிம்களை காட்டுறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அச்சு செய்யறோம், தொழுகிறோம், நம்ம ஆடிது மகபூத் அல்லாஹ் என்னைக்காவது நம்மளை பார்த்து கொண்டிருக்கோம். பாருங்க, நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னு சொன்னா தனியா நீங்க பேசினா என்ன பைத்தியம் சொல்ல தொழுகைகள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடன் பேசக்கூடிய ரகசிய சம்பாஷணை என்று சொல்கிறார்களே, அல்லாஹ் டெய்லி பேசுவோம். பேசுறதுக்கு தானே தொழுவே, பேசுவோமா? தொழுகையில் பேச்சு இல்லையே. பெரியவர்கள் இது போன்று நம்முடைய நிலையில் நாமும் அந்த அல்லாஹ் பேசி சேர்ந்தோம் சொன்னால் நாமும் எவ்வளவு சாதிக்கலாம், எவ்வளவு சாதிக்கலாம். அந்த ரப்பை வச்சு நாமும் பெரிய அரசனை போட்டு வாழலாம். இப்படி வாழ்ந்தவர்கள் தான் வழிமார்கள். இப்படி வாழ்ந்த வழிமார்களை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். அல்லாஹ் கொண்டாடுகிறார், நம்ம கொண்டாடுகிறோம். என்னை கொண்டு வாழ்ந்தவனை அல்லாஹ் வாழ்க்கையில் மறந்து வைக்கிறதே கிடையாது. அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் வாழ்ந்தவர்களை மௌத்தானவன் சொல்லாதே அல்லாஹ். அல்லாஹ் வாழ கொடுத்துட்டே இருக்கான். ஏன் அவங்க வாழும்போது முடியாத ஒரு காரியத்தை செய்ய வச்சா அல்லாஹ் அவங்களுக்கு இன்னும் வாழ்வு கொடுக்க முடியாதா என்ன? கபூரில் மரணிக்க வச்சு வாழ்விக்க முடியாதா என்ன? அல்லாஹ்வுடைய சக்தியில தான் குறைச்சிருக்காங்க, குறைச்சிருக்குதா? அல்லாஹ் நினைச்சான்னா மௌத்தானவர்களை எல்லாம் கூட்டு கொண்டு வர முடியும். எல்லாத்தையும் முடியும், எல்லாம் அல்லாஹ்வால் முடிந்தது. அல்லாஹ் நாம் விளங்கவில்லை என்று சொன்னால் அவருடைய படைப்பை விளங்கவே முடியாது. விளங்க வேண்டும், விளங்க வேண்டும். விளங்குவதற்காகத்தான் நம்ம படைக்கிறோம். நாம் ஏதோ வேலை செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், நம்முடைய குடும்பத்தை முன்னாடி கொண்டு போகணும், இதுக்கெல்லாம் இல்லை. நாம் படைக்கப்பட்டது அல்லாஹ்வை நெருங்க, அல்லாஹ்வை நெருங்குவது, அல்லாஹ்வை அறிவதற்கு. அல்லாஹ்வை அறியும் போது நம்ம கையில பசி வந்துடக்கூடாது பாருங்க. நம்ம நிக்கிறதுக்கு தெம்பு இல்லாம வைக்கக்கூடாது பாருங்க. அதுதான் தொழில். தொழிலை செஞ்சு சாப்பிடுவோம், சாப்பிட்டு தெம்பா இருக்குல்ல அல்லாஹ் வந்து வணக்கு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நான் தொழிலுக்கு போறேன், தொழுவ முடியல. நான் வேலைக்கு போறேன், அங்க ஊர்ல 9 மணிக்கு தான் விடுறான், தொழுவ மிஸ் ஆகுது. அப்போ அந்த சைடுல வச்சு சொன்னா பாருங்க, வேலையை நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு சைடுல வச்சுக்கோ, முக்கியமா இபாதத்தை வச்சுக்கோ. எனக்காக நீ வாழ்க்கைன்னு சொன்னா பாருங்க, அதை விட்டுட்டோம், வாழ்க்கை பிடிச்சிட்டோம், வியாபாரத்தை பிடிச்சிட்டோம். இப்படி இருந்தோம் சொன்னா நாம இன்னைக்கு அது போன்ற நிகழ்வுகளை கேட்கிறது. எனவே அப்படி சுபஹான் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஒரு வார்த்தை. இரண்டாவது அஸ்ரா அப்தி என்று சொல்றான். தன்னுடைய அடியாரை அல்லாஹ் கொண்டு சென்றான். தன்னுடைய அடியாரை அப்தி என்று சொன்னால் அடியார் என்று பொருள். அப்தி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அடியார், அடிமை. இப்ப அல்லாஹ் இந்த வார்த்தையில அஸ்ரா பி ரசூலின் போட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் தானே, தன்னுடைய ரசூலை கூட்டு போனான் போட முடியாதா அல்லாஹ்? அதுக்கு நபிகள் நபியுல்லாஹ் தானே, நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ரா பி நபியின் போட்டுறான். ஏன் அப்தி போட்டான்? ஏன் அல்லாஹ் அப்தி என்று
போட்டதின் காரணம் என்ன? இப்படி பாருங்க, குர்ஆன் இப்படிதான் சிந்திக்கணும். அல்லாஹ் போட்டதுக்கு காரணம் என்ன? ஒரு சின்ன ஒரு क्वेश्चन ஆன்சர் கொடுத்தாலும் இதனுடைய காரணம் என்ன, அதனுடைய காரணம் என்ன படிக்கிற நம்ம குர்ஆன்ல நம்ம சிந்திக்கிறது கிடையாது. ஏன் அப்படி போட்டா? நபி போட்ட என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? நபியாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த ஜிஸ்மு தேவையில்லை, இந்த உடம்பு தேவையில்லை, இந்த உடல், இந்த சதை, இந்த நகம், இந்த கண்ணு, இந்த காது கொண்ட இந்த உடல் தேவையில்லை, நபிக்கு தேவையில்லை. நபி இப்படி ஒரு காலத்தில் இருந்தார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், மத்தா வஜபத் லகன் நுபுவா, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எப்போதிலிருந்து நபியாக இருந்தீங்க கேட்டாங்க. நீங்கள் எப்போதிலிருந்து நபியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குன்து நபியன் வ ஆதமு பைனல் ஜஸதி வல் ரூஹ் பைனல் மாஇ வத் தீன். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தண்ணீருக்கும் மண்ணுக்கும் மத்தியில் இருக்கும்போதே நான் நபியா இருக்கேன். அதாவது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் படைக்கப்படுவதற்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா இருக்காங்க. அப்போ நபி ஜிஸ்முடன் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஸ்முடன் இல்லை. அல்லாஹ் படைத்த முதல் படைப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுதான் படைச்சான். ஹதீஸ் பாருங்க, உள்ள சிந்திச்சு பாருங்க இன்ஷாஅல்லாஹ். அப்போ அல்லாஹ் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் மத்தியில் இருக்கும்போது நான் நபியாக இருந்தேன் என்றார் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நபியா நான் இருந்தாங்கல்ல, அப்போ இந்த உடம்போட இல்லை, 100ஆக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? 100ஆக இருந்தார்கள். உடலாக எப்போது வந்தார்கள் என்று சொன்னால் 1443 வருஷத்துக்கு முன்னாடி தான் உடலாக உடலுடன் நபியாக வந்தார். அப்போ உடலுடன் நுபுவத் இருக்க வேண்டும் என்று சொன்னார், உடலுடன் ரிசாலத் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் அப்தா தான் முடியும். நபியாக இருந்த உடல் தேவை, ரசூலா இருந்த உடல் தேவையில்லை. ஆனா அப்தா இருந்த என்ன தேவை? உடல் தேவை. உடல் தேவை இருந்தாக்கா அடியானா இருக்க முடியும். இந்த உடல் இருக்குல்ல, இந்த கண்ணிலிருந்து காலிலிருந்து கால் வரைக்கும் உண்டான இந்த உடல் இருந்தால் தான் அப்தா இருக்க முடியும், இல்ல இருக்க முடியும். புரிஞ்சுங்களா? அதனால் இதை வைத்து நம்முடைய அகீதா என்னவென்று சொன்னால், சிலர்கள் சொல்கிறார்கள் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு செல்கிறார்கள். மிஅராஜுக்கு சென்றது வெறுமனே ரூஹ் மட்டும் தான் போச்சு, உடம்பு போல. உடம்பு வீட்டுல தூங்கின மாதிரி தான் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே அவங்க 100 மட்டும் தான் போயிட்டு வந்துச்சு மிஅராஜுக்கு சொல்கிறார்கள். ஆனால் யஅதி என்று சொல்வதின் காரணத்தினால் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனுடன் மிஅராஜுக்கு போனாங்க. இதான் நபி அடி உடனுடன் மிஅராஜுக்கு சென்றார்கள். செல்லும் பொழுது என்னென்ன பார்த்தார்கள் அதுல சிலதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் என்ற வாகனத்திலே ஏறினார்கள். அந்த புறாக்குடைய தோற்றம் மனித தோற்றம், முகம் குதிரையுடைய முகம், அவருடைய பேர் ஒளிவேற்று சொல்கிறது. அந்த புறாக் என்ற வாகனம் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து இதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஆரோக்கியம் கொடுத்தாலும் முடியாது இருக்கிறவர்களே. அதனால் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு செல்கிற நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை பார்க்கிறார்கள். ஒரு மனிதர் வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தலை கண்ணால் அடிக்கப்படுகிறது. அந்த மண்டை தலை சிதறுகிறது, மீண்டும் ஒட்டிக்கொள்கிறது. மீண்டும் அந்த கண்ணால் அடிக்கப்படுகிறார், தலை சிதறுகிறது, மீண்டும் ஒட்டிக்கொள்கிறது. இதுவே நடந்து கொண்டே இருக்கிறது. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்துவிட்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் போட்டு அடிக்கிறீங்க என்று கேட்டதற்கு நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு தாயிகுஷா, தொழுவ மாட்டார், தொழுகையை விடக்கூடியவராக ஆகிவிட்டார். எனவே அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் விதித்து விட்டான். நாமும் தொழுக வேண்டும். தொழுகை விட்டால் இவ்வளவு பெரிய தண்டனைகள் இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த மேடாவுடைய நாளிலே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமிலும் மஸ்ஜிதுல் அக்ஸா இரண்டாவதாக பார்த்தார். ஒரு நபர் சங்கிலியால் கட்டப்பட்டு கொண்டு வரப்படுகிறார். அவருடைய தலையிலே தங்கமும் வெள்ளியும் உருக்கப்பட்டு அவருடைய தலையில் ஊற்றப்படுகிறது. அந்த அளவுக்கு கஷ்டமாக
பிறருக்கு கொடுப்பார், ஜகாத் கொடுக்க மாட்டார். எனவே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அவர் ஜகாத் கொடுக்காம வச்சிருந்தா பாருங்க, எல்லா பொருளையும் இதுவாக்கி அது எல்லாம் காய்ச்சி அவர் தலையில் இருக்கிறான். அதை பார்த்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணம். இது போன்று பல சம்பவங்களை நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய அந்த தினத்திற்கு பார்க்கிறார். இப்படியே 7 மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வருகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்த நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சஹாபாக்களுக்கு பல நபிமார்களுக்கு தொழுகை வைக்கிறார். மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசல் என்று சொன்னால் பைத்துல் முகத்தஸை சுற்றி பல நபிமார்கள் அடங்கி இருக்கிறார். நாம எல்லாம் சொல்றோம்ல, நாம சொல்றல, சில சொல்றாங்க இல்லையா, நபிமார்கள் எல்லாம் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள். அந்த மிஅராஜுடைய பயணத்தில் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரை கடக்கிறார்கள். கடக்கும்போது பார்க்கிறார்கள், இந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் யுஸல்லி ஃபீ கபரிஹி, அவருடைய கபரில் தொழுதுட்டு இருந்தாங்க. தொழுது கொண்டிருந்தார்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கபரில். எனவே அந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் வரும்பொழுது அனைத்து நபிமார்களும் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக நிற்கிறார்கள். பல நபிமார்கள், அனைத்து நபிமார்களுக்கும் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது வைக்கிறார்கள். தொழுது வைத்து அங்கிருந்து புறப்படுகிறார்கள். 7 வானத்தை கடந்து செல்கிறார்கள். கடந்து சென்று ஒரு எல்லை வருகிறது. ஒரு எல்லை வருகிறது. சித்ரத்துல் முன்தஹா இத்தஹாபி ஃபீ சித்ரத்தில் முன்தஹா, சித்ரத்துல் முன்தஹாவை அந்த எல்லை முடிகிறது. அந்த எல்லையில் நின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கொண்டு வராங்க. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து 7 வானங்களை தாண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வருகிறார்கள். சித்ரத்துல் முன்தஹா பக்கத்துல பின்வாங்குகிறார்கள். பின்வாங்கிய பிறகு ஆஞ்சல் அரசர் கேட்கிறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, இவ்வளவு தூரம் வந்தீங்க இல்லையா, வாங்க போலாம், ஏன் பின்வாங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, லவ் தனவுது நான் நெருங்கினேன் என்று சொன்னார், ஒரு அடி நெருங்கினேன் என்று சொன்னார், நான் எரிந்து சாம்பலாக விட்டுவிட்டேன். நான் ஒரு அடி எடுத்து காலச்சேன், இதுதான் என்னுடைய இடம், இவ்வளவு வரைக்கும் தான் என்னுடைய இடம், இதற்கு மேல் நான் கால் வைத்து வந்தேன் என்று சொன்னால் நான் எரிந்து சாம்பலாக விடுவேன் என்று சொன்னார்கள். இன்றைய காலத்தில் சில மக்கள் இப்படி யோசிப்பதில்லை, நானும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று என்று சிந்திப்பதில்லை. எனக்கு இவ்வளவு தான் இடம், இதுக்கு மேல நான் வந்தா கரிஞ்சு விடுவேன் அப்படின்னு சொன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நம்மளை சிறுபடுது. நானும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தால சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி போட முடியாது, எனவே நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று என்று சிந்திப்பதில்லை. ஆனால் அந்த இடத்தையும் கடந்து சென்றார்கள் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள பார்த்து சொன்னாங்க, நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மனுஷன் தான், நாங்களும் மனுஷன் தாங்க, 2 பேரும் ஒண்ணுதாங்க, எப்படி ஆக முடியும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே கிட்ட நெருங்கிடுவேன்னு சொன்னா, ஒரு அடி எடுத்து வச்சேன்னு சொன்னா நான் எரிந்து சாம்பலாக விடுவேன் என்ற இடத்தையும் கடந்து சென்ற நபியை நாம் எப்படி சமமாக முடியும்? நபி ஆலா சப்சே ஆலா உயர்ந்தவர்கள் ஹமாரா நம்முடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க யாரும் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு போறாங்க. அதுமேல என்ன தெரியுமா, ஃபதனா தத்தல்கா, அல்லாஹ்வுடைய அன்புக்கு நெருங்கினார், அல்லாஹ்விடம் அந்த அளவுக்கு நெருங்கினார்கள். ஃபகான காவ கௌசைன் யவாதனா, ஒரு வில்லு 2 வில்லுகள் எந்த அளவுக்கு நெருங்கிக்கணும் அதை விளக்க முடியாது, அந்த அளவுக்கு அல்லாஹ் நெருங்கினார். அந்த அளவுக்கு அல்லாஹ் நெருங்கினார்கள். ஃபௌனா இலைஹி மா அவுனா, அல்லாஹ் சொல்றான் ஃபௌனா பி அப்திஹி மா அவுனா. இந்த அடிமைட்ட நான் என்னலாம் பேசணுமோ அதை பேசுறேன், உங்கள்கிட்ட சொல்லுங்கிற அவசியம் இல்லை.
தன்னுடைய அடிமைகிட்ட, தன்னுடைய அடியாக்க, தன்னுடைய ஹபீப்கிட்ட எதெல்லாம் பேசணும்னு நினைச்சனோ அதெல்லாம் பேசணும். உங்களுக்கு சொல்லுங்கிற அவசியம் இல்லை. அப்படின்னு விளக்குது பாருங்க. அதுதான் அல்லாஹ் இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் மேலும் சொல்கிறார்கள், மா சாகல் பஸர் வ மா தகா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில் எந்த விதமான ஒரு குற்றமும் இல்லை, எந்த விதமான ஒரு அல்லாஹ்வை பார்க்க முடியல, அல்லாஹ்வை பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலையே இல்லை. அதை சொல்றது மா சாகல் பஸர் வ மா தகா. அந்த அளவுக்கு நபி அல்லாஹ்வை பார்த்தாங்க. இதை வைத்து ஒரு குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தை நாம் சொல்கிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நாயகம் எந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் என்பதை விவரிப்பதற்கான அவர்களுக்கு சில இதை ஞாபகம். நாயகம் எந்த அளவுக்கு பார்த்தாங்க, மா சாகல் பஸரு வ மா தகா. அந்த அளவுக்கு கண் கூட அல்லாஹ் பார்த்தாங்க. ஆனா கேட்காமலே பார்த்தாங்க. யா அல்லாஹ் உன்னை பார்க்கணும்னு கேட்கல நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்கவில்லை, கேட்காமலே அல்லாஹ் கொடுத்தான். ஆனா ஒரு நபி கேட்டாங்க, ஒரு நபி கேட்டார்கள். யார் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ் உன்னை காட்டு, அரினி வரப்பி அரினி அன்துர் இலைஹி. யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்க வேண்டும், எனக்கு உன்னை காட்டு. நான் உன்கிட்ட பேசுறேன், உன்னுடைய பேச்சை நான் கேட்கிறேன். அடுத்து ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு சொன்னா, ஒருத்தவங்க போன்ல பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அடுத்து என்ன செய்ய போறாங்கன்னா உலாக்காத் தவாஃப்னு அர்த்தம். ரெண்டு பேரும் சந்திச்சுக்க போறாங்கன்னு அர்த்தம். பேசக்கூடிய இருக்கிற சில பேர்லாம் பேசுறா, போன்ல பேசாதீங்க இப்படி தடுப்பாங்க. பேசினா அடுத்து பார்க்க தோணும். அதே போன்று தோன்றியது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட பேசினாங்க, அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டுவிட்டார்கள். அடுத்து தோன்றியது ரப்பி அன்துர் இலைஹி. யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்க வேண்டும், உன்னை எனக்கு காட்டு. அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லன் தரான். உங்களால் என்னை பார்க்கவே முடியாது, உங்களால் என்னை பார்க்கவே முடியாது. நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஃபதன்துர் இல ஜபல், உன்துர் இல ஜபல், ஜபல் அந்த மலையின் பக்கம் பாருங்கள். அந்த மலை ஃபஇனிஸ் தக்கர்னஹா, நீங்க அந்த மலையின் பக்கம் பார்க்கும்போது அந்த மலை இருந்துச்சுன்னா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபதஜல்லா, அல்லாஹ் வெளிப்பட்டான் அந்த மலையில். ஒரே ஒரு நிமிஷம் தான் வெளிப்பட்டான். அந்த மலை என்னாச்சு தெரியுமா? தக்கா சுக்குற ஃபஅர்ர மூசா சைகா. மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி கிடந்தார். அல்லாஹ் பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய அந்த தோற்றம் வெளிப்பட்ட சமயத்துல அவ்வளவு பெரிய மலை சுக்குறா போச்சு. குர்ஆன் சொல்லுது. அந்த சுக்குறா போற அந்த சமயத்துல அல்லாஹ் பார்த்தாங்க பாருங்க. அந்த பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டார். அல்லாஹ் பார்க்க முடியல. ஆனால் மிஅராஜுடைய இரவில் என்ன நடந்தது? மா சாகல் பஸரு வ மா தகா. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கண் கூட பார்க்கிறார்கள். உன்னாவுல எதுவாவுல பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், மத்தானி மகரால் அக்க. என்ன யார் பார்த்தாரோ அல்லாஹ் பார்க்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய நபி, நம்முடைய நபி. ஹதீஸ் வருகிறது. ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னை யார் பார்த்தாரோ அவர் அல்லாஹ்வை பார்க்கிறார். விஸ்வாசத்தை பாருங்க. ஹதீஸ்ல வருகிறது, என்னை யார் பார்த்தாரோ அவர் அல்லாஹ்வை பார்த்து விட்டார் என்று சொல்கிறார்கள். நபி மட்டும் தான் அல்லாஹ் பார்த்து முடிச்சிக்கல, தன்னுடைய உம்மத்துக்கும் கொடுத்தார்கள் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய. சஹாபாக்கள் எல்லாம் நபியை அல்லாஹ் பார்த்தார். ஜி எனவே நம்முடைய நபியுடைய மகாம், நம்முடைய நபியுடைய அந்தஸ்து என்பது அந்த அளவில் உயர்ந்தது பெரியவர்களே. அவருடைய அந்தஸ்தை நம்மால் எந்த விதமான குறைத்து நாம் இடையே போட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைத்தது. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுக்கு அழைத்து அனைத்தையும் காட்டினார். இதை சூஃபியாக்கள் சின்ன வயதில் நமக்கு ஞாபகப்படுத்தாங்க. மிஅராஜுடைய இரவுல ஒரு அஜேலின் வெயிட், பெரிய சூஃபி எழுதிய வெயிட், இதை நாம் கேட்க வேண்டும். இதை நான் இதை சில வயிற்றுல படிக்கிறேன், சிலதுக்கு அர்த்தமும் வைக்கிறேன். கேளு. மேரி ஜான்
मुहम्मद नबी रसूले जो देखेगा तुझको உங்களை யார் பார்த்தாரோ वो देखेगा तुझको और अल्लाह का बंदा ये தெரியுமா நீங்கள் அல்லாஹ்வை காட்டக்கூடிய கண்ணாடியாக நீங்கள் இருக்கிறீர்கள் பாத்தீங்களா அல்லாஹ் அந்த அளவுக்கு ஹபீபிலே தன்னை காட்டியிருக்கிறான் என்ன காட்ட அந்த அளவுக்கு நம்முடைய ஹபீபுடைய அந்தஸ்தை அந்த அளவுக்கு அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான் वजीफा मेरा रात दिन अब यही है वजीफा मेरा रात दिन अब यही है मोहम्मद मोहम्मद सदा है मोहम्मद 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 सदा है मोहम्मद தெரியுமா என்னுடைய காலை மாலை நபி மீது தான் ஸலவாத் ஓதுறேன் நபியுடைய பெயரை தான் காலையிலும் மாலையிலும் உச்சரிச்சிட்டு இருக்கேன் ஏன் நபியுடைய பெயரை உச்சரித்தால் அந்த நபியை படைத்த அந்த ரப்பு சந்தோஷப்படுகிறான் அந்த நபியுடைய படைத்த இந்த ரப்பு சந்தோஷப்படுறாங்க அந்த அளவுக்கு தன்னுடைய நபியை அல்லாஹ் விரும்பினான் அந்த அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய நபியை விரும்பினான் மேலும் ஒரே ஒரு ஆயத்தை ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன் खुदा खुद ही तुझसे मिला है मोहम्मद அல்லாஹ் தானாக தன்னுடைய நபியை சந்தித்தான் என்றெல்லாம் எழுதுகிறார்கள் நம்முடைய நபியுடைய அந்தஸ்து இருக்கிறது சப்சே ஆலா வாலா ஹமாரா நபி அனைத்து வஸ்துக்களை விட சிறந்தவர்கள் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்தில பிறந்த நாம் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோம் எந்த அளவுக்கு இதை பெருநாளா கொண்டாடுறோம் குறிப்பாக இந்த நாளிலே நமக்கு தொழுகை அருளப்பட்டது தொழுகையை கொண்டு வந்தார்கள் தொழுகையை 5ஆக குறைத்து கொண்டு வந்தார்கள் அதை கூட நம்மால் தொழுக முடியவில்லை என்று சொன்னால் நாம் நபிக்கு செய்யக்கூடிய உபாரத்தை அவங்க செஞ்ச உபாரத்தை மாற்று உபாரம் என்ன செய்ய தயாரா இஷா மட்டும் தொழுதா போதுமா வஜ்ர் மட்டும் தொழுதா போதுமா ஜும்மா டு ஜும்மா தொழுதா போதுமா ஈத் டு ஈத் தொழுது விட்டால் போதுமா சிலருடைய வீடு இப்படித்தான் செல்கிறது அந்த நபி கொடுக்கப்பட்ட கிஃப்டே தான் பெரிய கிஃப்ட் இன்றைய நாள் அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு தன்னுடைய தீதாரை கொடுத்து தன்னை பார்க்க நசீபை கொடுத்து பெரிய கிஃப்ட் கொடுத்தான் அதான் தொழுகை அந்த தொழுகை கூட நாம் உலகாக இருக்கிறோம் அந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை தெரியுமா அதைத்தான் லாஸ்டா நான் சொல்லியிருந்தேன் சஹாபாக்கள் தான் கேட்டாங்க நான் மேராஜ் போயிட்டு வந்துட்டேன் மேராஜ் போயிட்டு வந்த நாயகத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள் யா ரசூலல்லாஹ் நீங்க மேராஜுக்கு போயிட்டீங்க எங்களுக்கு மேராஜ் நாம எப்போ மேராஜுக்கு போறது என்று கேட்டதற்கு கண்ணுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் அஸ்ஸலாத்து மேராஜ் முஃமினீன் தொழுகை கொடுத்துருக்க தொழுகை தான் மேராஜ் சொன்னாங்க நாம் அல்லாஹ் தொழுகையை சந்திக்கணும் வெறுமனே இந்த கோழிக்குள்ளமாய் போகிறது டப் 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 உழுது போயிடுது இப்படிலாம் போகணும்னு சொன்னா நம்முடைய நேரம் தான் வேஸ்ட் நாம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் எந்த அளவுக்கு அடைந்திருக்கும் தொழுகையை எப்படி அல்லாஹ் பேசுறது எங்க அல்லாஹ் இருக்கான் எப்படி அவன்கிட்ட மேராஜ் சொன்னாங்களே நாயகம் மேராஜ் நாயகம் அல்லாஹ் சந்தித்தாங்க நம்ம தொழுகையை முசல்லால பார்க்கிறோம் மேராஜ்ல பார்க்கிறோம் இமாம்ல பார்க்கிறோம் முஅஸ்ஸின்ல பார்க்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரல பார்க்கிறோம் தொழுகையில மேராஜ் சொன்னாங்களே மேராஜ்ல நாயகம் அல்லாஹ் சந்தித்தாங்களே நமக்கு மேராஜ் தொழுகையை கொடுத்துட்டு போயிருக்காங்களே எங்க மேராஜ் எப்படி சிந்திக்கிறது எல்லாம் சிந்தித்து அல்லாஹ் அடைவதற்கு நாம் பாடுபட வேண்டும் வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக யா அல்லாஹ் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தார்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அப்படிப்பட்ட உம்மத்தில் அல்லாஹ் எங்களை வாழ வையாதா எங்களை சாந்தாராக வாழ வையாதா எங்களை பெருமையாக வாழ வையாதா நீங்க கண்ணியமான இந்த இரவுல கேட்பையாதா எங்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை கூடியாதா எங்கிருந்தோ பள்ளிவாசல்களை இருக்கிறார்கள் அல்லா முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை கூடியாதா அல்லா அகீதாவிலே ஸ்ட்ராங்காக இஸ்திகாமத்தாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை கூடியாதா உன்னுடைய நபிக்கும் உனக்கும் பொருத்தமான